சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். கனடாவை சேர்ந்தவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்திருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கியிருக்கலாம். மாரிசாமி வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன மாரிசாமி? கனடாவை சேர்ந்த ஜக்கரியா பரா என்பவர் அவருக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்குனா, வெளிநாட்டவர்களுக்கான பாஸ்போர்ட் விதிகளின் கீழ் பொய்யான ஆவணங்களை காமிச்சு பாஸ்போர்ட் பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல அவர் மனு தாக்கல் பண்றாரு. அதுக்கு நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் மீதான வழக்கை 16 ஆண்டு காலமாக நிலுவையில் வைத்திருப்பது ஏற்கத்தக்கதில்லை அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இனி இந்த வழக்கை தொடர்வது சட்ட துஷ்பிரயோகம் செய்யறதுக்கு சமம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை ஏற்கத்தக்கதல்ல, எனவே வழக்கை ரத்து செய்கிறோம் அப்படின்னு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சொல்றாரு. இந்த வழக்கானது நீதிபதி முரளி சங்கர் முன்னாடி விசாரணைக்கு வந்து, அப்போது விசாரணையின் போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் சர்க்குணம் ஆஜராகி காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகையில உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டினாரு. இதை தொடர்ந்து நீதிபதி முரளி சங்கர் இந்த வழக்கை ரத்து செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.